வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ உங்களுக்கு ஷெட்யூல்லாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷெட்யூல் படி ஒவ்வொரு டாப்பிக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து கொடுக்கறதுக்கு எதனால டிலே ஆச்சுன்னா, அந்த பிடிஎஃப்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன், எதுலேருந்து நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட்டு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இது வந்து ஸ்கூல் புக் இல்லை மேம், இதில் இருந்து படித்தா எப்படி மார்க் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது உங்களுக்கு பிடிஎஃபாக. ஸ்கூல் புக் பிடிஎஃப்மே ஹைலைட் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு அந்த ஸ்கூல் புக்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஸ்கூல் புக்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? என்னோட பழைய லேப்டாப்பில் தான் ஸ்கூல் புக் எல்லாமே ஹைலைட் பண்ண பிடிஎஃப் வந்து இருந்துச்சு. பட் அதை ரெக்கவர் பண்ண முடியல. ரெக்கவர் பண்ணோன்னே அதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஸ்கூல் புக் ப்ளஸ் நான் கொடுக்குற பிடிஎஃப் வந்து நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து என்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம பாலிட்டிக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சைமல்டேனியஸாக படிச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ பாலிட்டிக் வந்து பிரகதீஸோட புக்கு. ஸோ இந்த புக் தான் வந்து நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவில். உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து டாபிக் வைஸ் நீங்கள் அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப்லேயும் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன புக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கி படிங்க. பாலிட்டியில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஆர்டிக்கலும் முக்கியம், எல்லாத்தையும் நம்ம படிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஸ்கூல் புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஆர்டிக்கல் இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் டெப்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து நல்லா போடுறதுக்கு அதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அப்படியே போட்டாலும் அது படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இருக்கும், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும்போது படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒன்ஸ் ஆல்ரெடி படித்தோம்னாலும் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது இன்னும் மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொன்றையும் நான் ரீட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பட் கண்டிப்பாக இந்த புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஸோ சுரேஷோட இந்த புக் A3 புக், இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பட் இது வந்து என்னால் என்ன சொல்கிறது, எழுத்தும் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ப்ளஸ் புக்கையும் வந்து ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ பெருசாக வந்து 3 காலமாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டென்ட் அப்படின்னு. ஸோ இந்த 2 பக்கம் வந்து படிச்சுட்டாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுட்டே இருங்க, சைட் பை சைடு நான் இதில் இருக்க கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு, ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், குரூப்லேயே அப்டேட் பண்ணுறேன், வீடியோஸ்லேயே அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ முக்கியம் நீங்கள் வந்து படிக்கணும், அதுதான். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே அகாடமியில் இருந்து நம்ம படிக்கிறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது புக்கோ, எந்த யூனிட் வந்து கரெக்டாக வந்து அவங்க கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்டுக்கான புக்ஸை மட்டும் நீங்கள் வேறு வேறு அகாடமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு போன வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, என்னோட சஜஷன். ஏன்னா நமக்கு வந்து 1.5 வருஷம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஓகே தான். பட் நீங்கள் மெயின்ஸுக்கு, குரூப் 1க்கு, குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு போகும்போது அந்த 6 மாதமோட ஸ்கீம்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது. ஓகேங்களா? ஜென்ரலாக கேட்கும்போது நம்ம பழைய ஸ்கீம்ஸ்லையும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து மனோரமா இயர் புக்கு. ஸோ அது ரொம்ப நாளாகவே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். குரூப் 2 போகிறதுக்கு முன்னாடி இருந்தே குரூப் 2 மெயின்ஸுக்கே எனக்கு இதுதான் வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு, உண்மையை சொல்லப்போனால். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு தான் நான் வந்து படித்து எழுதினேனே மெயின்ஸ் எக்ஸாம்.
ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இது வாங்கினாலும் ஓகே, இல்லை ஹிந்து தமிழ் திசையில் இயர் புக் வருது. ஸோ உங்களுக்கு என்ன இயர் புக் அப்படின்ட்டு இருக்கோ அது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இப்போ வந்து கொஷினுமே வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் ஆகிட்டனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுவுமே வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், இது முக்கியமாக என்னென்னா நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிசி சிலபஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்கி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து ஹைலைட் பண்ண பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வீடியோஸும் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக படிங்க. படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஓகேங்களா? வேறு யாரும் நம்ம கையை பிடிச்சி மேலே தூக்கி விட மாட்டாங்க. கஷ்டம்னு வரப்போ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க, சொந்த பந்தங்கள்லாம் நம்ம மேலே ஒரு அக்கறை காட்டுவாங்க, அனுபவப்படுவாங்க, எல்லாமே ஓகே. பட் அது வந்து நமக்கு லைஃப் டைமுக்கு வராது இல்லையா? அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களாலையும் நமக்கு ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் படிக்கணும். படித்து வேலைக்கு போடணும். ஸோ இந்த வருஷம் 2025ல் எல்லாருக்குமே கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் பிடிஎஃபோட. ஓகேவா? ஸோ குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வர பிடிஎஃப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிடாதீங்க. பிரிண்ட் போட்டு படிங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே நோட்ஸ் எழுதுங்க. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதோ இல்லை படிச்சுக்கிட்டே உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் கேளுங்க. காலையில் வந்துட்டு நீங்கள் வாக்கிங் போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை சமைக்கும் போதோ, லேடிஸாக இருந்தால் சமைக்கும் போதோ, இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த வீடியோ, அதாவது சர்க்கார் வீடியோ மட்டும் நான் மென்ஷன் பண்ணல, எந்த இன்ஸ்டியூட் வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எழுத டைம் இல்லாட்டா கூட அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. டைம் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கிட்டே கையில் நோட் வச்சு நோட்ஸை எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷன் அப்போ எழுதுகிற நோட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரெடியாக இருக்குது. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.